பீகார் தேர்தலில் ருப்பாலி தொகுதியில் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற வேட்பாளர் என்ற பெருமையை ஜேடியுவின் கலாதர் பிரசாத் மண்டல் பெற்றுள்ளார். இவர் 73,572 வாக்குகள் வித்தியாசத்தில் ஆர்ஜேடி வேட்பாளரை வீழ்த்தினார். திகா தொகுதியில் பாஜக வேட்பாளர் சஞ்சீவ் சௌராசியா 59,079 வாக்குகள் வித்தியாசத்தில் சிபிஐஎம்எல் வேட்பாளரை வீழ்த்தினார். கோபால்பூர் தொகுதியில் ஜேடியு வாக்காளர் சைலேஷ்குமார் 58,135 வாக்குகள் வித்தியாசத்தில் விஐபி கட்சி வேட்பாளரை வென்றார். பீகார் அரசியலில் போஜ்பூரி பிரபலங்கள் பலர் களமிறக்கப்பட்டுள்ள நிலையில் அலிநகர் தொகுதியில் போட்டியிட்ட 25 வயது பாஜக வேட்பாளர் மைதிலி தாக்கூர் மேலும் பலரின் முகங்களையும் தன் பக்கம் திரும்ப வைத்துள்ளார். காரணம், தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதற்கு முன்னதாக மைதிலி மரபார்ந்த இரட்டை அர்த்தமற்ற நாட்டுப்புற பாடல்கள் மூலம் ஏற்கனவே உள்ளூரிலும் சமூக வலைதளங்களிலும் பிரபலமடைந்திருந்தார். குறிப்பாக பாரம்பரிய இசையுடன் நாட்டுப்புற போஜ்புரி இசையை கலந்து அவர் பாடி சமூக ஊடகங்களில் பல மில்லியன் பின்தொடர்புகளை பெற்றுள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது அவர் வெளியிட்ட ராம்பஜன் வீடியோக்களும் அவரது புகழை பல மடங்கு உயர்த்தின. வெறும் கலாச்சார பாடல்கள் மட்டுமின்றி சினிமா பாடல்கள் பாடியும் ரசிகர்களை தன் குரலால் கட்டி போட்டவர். அவரது பாடல்களை கேட்ட ரசிகர்கள், நீங்கள் அரசியலுக்கு செல்ல வேண்டாம், ஒருவேளை நீங்கள் வென்றுவிட்டால் ஒரு நல்ல கலைஞரை நாங்கள் இழந்து விடுவோம் என கருத்து தெரிவித்து வந்தனர். அவர்கள் சொன்னது போலவே பீகாரில் இதுவரை பாஜக ஜெயித்திடாத ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் கோட்டையில் நின்று வெற்றி முகமாக அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறார் இந்த மைதிலி தாக்கூர்.